காசி. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம். இப்போ நம்ம புனிதப்படுத்தி விட்டு நாம் காசிக்கு செல்கிறோம். காசியில் நதியில் வைத்து முன்னோர்களுக்கு பிண்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது பஞ்சகார சிரார்த்தம் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டா போகும். அந்த அளவு நம்மகிட்ட டைமும் இல்லை. அந்த அளவு நமக்கு அதெல்லாம் அந்த அளவு போனால் இத்தனை பேர் மக்கள் கண்டிப்பா சேர்ந்திருக்க மாட்டீங்க. அது வேற விஷயம். இருவால் இருந்தாலும் நாம் செய்வதை திருந்த செய்திருக்கிறோம் என்பது ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான். நதியில் வைத்து அந்த போட்ல உட்கார வச்சு அந்த பிண்டங்கள் எல்லாம் நம்ம மனதார கொடுத்து அந்த பிண்டங்களை கொண்டு கரைப்பது என்பது இந்த பஞ்சகார சிரார்த்தத்துல. பஞ்சகார சாதம் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே முறைப்படி ப்ரொசீஜரோட பண்றவங்க எல்லாரும் பண்ணாங்க. அதுல மணிகர்ணிகா காட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. 64 காட் இருக்கு. 64 கட்டங்கள் வந்து தசாவதார காட் இருக்கு, ஹரிச்சந்திரா காட் இருக்கு. இப்போ வந்து ஒரு மோடி காட் கூட உருவாக்கிட்டாங்க. இப்படி வந்து 64 ரிஷிகேஷ காட் இருக்கு, ஹரித்வார் காட் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் இருக்காது. அந்த கட்டத்தில் அந்த ராஜாக்கள் அவர்கள்லாம் உருவாக்கிட்டு அப்படியே எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா கட்டத்திலையுமே பிண்ட பிரதானங்கள் செய்வதில்லாம ஒரு இடம் தான் ஒரு முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான இடம் சொன்னா மணிகர்ணிகா. மணிகர்ணிகால கண்டிப்பாக ஸ்நானம் செய்யணும். காசியில போய் நான் காசியில குளிச்சுட்டு வந்துட்டு நான் மத்திரம் போறாது. மணிகர்ண காட்டுக்கு போகணும், மணிகர்ண காட்டுல குளிக்கணும், கண்டிப்பா ஸ்நானம் பண்ணணும். அந்த இப்ப நம்ம அலகாபாத்ல வந்து உடலை தூய்மைப்படுத்தி கொண்டோம், மனதை தூய்மைப்படுத்தி கொண்டோம், புத்தியை தூய்மைப்படுத்தி கொண்டோம், சிந்தனையை தூய்மைப்படுத்தி கொண்டோம், செயலையும் தூய்மைப்படுத்தி கொண்டோம். அந்த தூய்மையான உள்ளத்தோடு இங்கு வந்து இந்த முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானங்கள் எல்லாம் செய்துவிட்டு தொட்டது தொடாதது, விட்டது விடாதது, ஏதாவது குறை இருந்தால் அதை பைரவர் காலில் சமர்ப்பிக்கிறோம். பைரவரிடம் சென்று பிரார்த்தனை பண்ணுறோம். அங்கதான் வந்து அந்த மயிலார வச்சு முதுகுல அடிப்பாங்க. டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அது பைரவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி காங்கேயம் பாத்திரம் டமரும் திரிசூலம் வரம் கரை சதந்தம் திருநேத்திரம் தேவ்யாயுதம் சப்த ஸ்வர்ண வர்ணம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவம் சதம் நமாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள் அவங்க வந்து முதுகில் அடிப்பாங்க. அப்ப நம்ம அந்த பீடைகள் மட்டுமல்ல, உடல் உள்ள உபாதைகளும் நம்மை விட்டு போய்விடுவதாக காசியில் அந்த நிகழ்வு நடக்கிறது. காசி விஸ்வநாதர் வந்து இந்த காசி சேத்திரத்துக்கு ஒரு ஜஸ்ட் செக்யூரிட்டி, காவலாளி தான். அப்போ செக்யூரிட்டி நம்ம கும்பிடாம போகக்கூடாது. எங்க போனாலும் ஒரு அந்த ஊர் எல்லை தெய்வத்தை நாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும். எல்லை தெய்வத்தை வணங்காம போகவே கூடாது. எந்த ஊருக்கு நம்ம வியாபாரம் போனதோ அந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு தான் அந்த ஊர்ல போய் நம்ம வேலையை நம்ம தொடங்கணும். அப்படி செஞ்சா எந்த வேலையிலுமே தவறு நடக்காது, இழப்பு நமக்கு ஏற்படாது. இது 8ஆம் பாவமாக நாம் ஏன் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, மறைப்பொருளை உணர்தல். எதையுமே தயவு செய்து மரணத்தை சொல்லக்கூடிய விரயத்தை சொல்லக்கூடிய, அதாவது அந்த சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு மனதுல வந்து ஒரு தெளிவான சிந்தனை இல்லை என்றுதான் நாம் இதில் எடுத்து சொல்ல வேண்டும். 12ஆம் பாவம்னா விரயம், இழப்பு, அப்படி அல்ல. 12ஆம் பாவம் என்பது விடுதலை. நான் அதை அடுத்த பதிவில் வரல. நம்ம அப்ப 8 என்பது மறைபொருள் உணர்தல். அந்த மறைபொருள் உணர்தல்ங்கிற ஒரு தன்மை தான் பூர்வீக கர்மா, இந்த ஜென்ம கர்மா, அதை சிந்திக்கும் ஆற்றல். அந்த 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். இது எல்லாமே வந்து இந்த 3 திரிகோணத்திலையும் அடங்கிடும். 4, 8, 12லயும் அடங்கிடும். இப்போ வந்து அங்க என்ன அப்படின்னா, நாம் எதற்காக இந்த பூமியில் யார் மூலம் பிறந்தோம், அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம், இதை உணர்ந்து செயலாற்றும் இடம்தான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த காசி. காசியில அப்ப அந்த காசி எப்படி நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சாட்சியாக யார் இருப்பது? காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, அன்னபூர்ணி, காலபைரவர், சோடியம்மன் போறதுக்கு நம்மகிட்ட நேரம் இல்லாம போச்சு. வருங்காலத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம காசில எல்லாம் குறைஞ்ச 2 நாளாவது இருக்கணும். 2 நாள் இருந்தா தான் அந்த
காசியோட தன்மையை நம்மளால உணர முடியும். நிதானமா கங்கையில குளிச்சு நீராடி சாலை தரிசனங்கள்லாம் பண்றது, இது எல்லாமே நம்ம பண்ணணும். இப்படி மறைபொருளை உணர்ந்து, அதாவது மறைன்னா மறைந்து போன முன்னோர்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை முன்னோர்களின் தன்மையை உணர்ந்து, அவர்கள் இல்லாமல் இந்த உடல் இந்த பூமிக்கு எங்கிருந்து வந்தது, அவளுக்கு நான் நன்றி செய்யும் விதமாகத்தான் அங்கு பிண்ட பிரதானங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றன. இது சாஸ்திர முறைன்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமா போகும் விஷயங்கள்லாம் நம்ம அந்த அளவு ஒரேடியா நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நம்ம செஞ்சோம், நம்மளும் செஞ்சிருக்கோம், ஓரளவு நம்ம சரியான முறைப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த மறைபொருளை உணர்ந்து மறைந்த முன்னோர்களை நினைந்து நாம் நதிகளில் அவர்கள் பெயரை சொல்லி பிண்டங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது காசியில அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும்? இது ஒரு விஷயம் இருக்கிறது. பகீரதன் என்ற மிகப்பெரிய தத்துவார்த்த ஞானம் உள்ள தவசீலரான ஒரு ராஜா, யாரு? ராமரோட வம்சத்தை, இஸ்வாகுல வம்சத்தை தோன்றியவர். அந்த பகீரதன் ஒரு முறை காசியில் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் அழுகுரலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. திடுக்கிட்டு போனான் பகீரதன். எதற்காக இந்த அழுகுரல் வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று சிறிது நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து உண்மையை உணர துவங்கினான். இங்க என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஏன் இந்த அழுகுரல் இவ்வளவு வருகிறது, எனக்கு யாராவது பிண்டம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய சொத்த மாதிரி தெரியுது தான் பார்க்கும் பொழுது அவருடைய பல ஜென்ம பல வருட பல காலமாக வாழ்ந்த முன்னோர்களின் ஆத்மாக்கள் முக்தி அடையாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பகீரதன் உணர்ந்தான். திடுக்கிட்டு போனான். என்னுடைய முன்னோர்கள் தவசீலர்கள் ஆயிற்று, அவர்களுக்கு ஏறுத நிலைமை இருந்தாலும் சத்திரர்கள் அல்லவா, சத்திரர் இருந்தாலே என்ன, அவருக்கு கொலை செய்யும் எண்ணம் வந்து விடுகிறது. யுத்தம், யுத்த தர்மம், அவங்க தர்மத்துக்கு அவங்க யுத்தம் பண்றது, ஒருத்தனை கொள்றது, நாட்டை காக்குறது, நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாட்டுக்குள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விலங்குகளை அழிப்பது, இதெல்லாம் அவங்க தர்மம் தான். இருந்தாலும் அவை ஒரு தோஷமாக, இந்த தோஷத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது கடைசி காலகட்டம். அதை யாரும் செய்வதில்லை. இந்த தள்ளாத வயதுன்னு சொல்றோமே, ஏன் தெரியுமா? 60 வயசுக்கு மேலேயே ஆசைகளை தள்ளாம இருக்கனாலதான் தள்ளாத வயது. ஒரு பையன் ஓரளவுக்கு வந்துட்டான், வளர்ந்துட்டான், நம்ம பேரம்பேத்தியில பார்த்தாச்சு, ரைட்டு, சிவாய நம்ம சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனேன்றி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு இறைவன் நடத்த உயிரை விட்டுறணும். ஆனா நம்மகிட்ட ஆசையை தள்ள மாட்டேங்குது, ஆசையை அடங்க முடியல. நம்ம எத்தனை வயசானாலும் சரி, என் பேரன் கூட கொஞ்சணும், கொள்ளு பேரன் கூட கொஞ்சணும், நான் லக்ஸரி லைஃப் வாழணும், இந்த ஆசைகளை நாம் தள்ளாமல் இருப்பதால் தான் அதற்கு தள்ளாத வயதுன்னு பேரு. அப்போ அந்த முன்னோர்களின் பிரேத ஆத்மாக்கள் பூதாத்மாக்காக அலறி கொண்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டான் பகீரதன். உடனே பார்த்தான், இது சரி வராது. அப்ப இவர்களுக்கு எல்லாத்தையும் முக்தி எப்படி கொடுக்கிறது? பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பிரம்மா பிரத்யட்சமானார். பகீரதா, உன் மரத்திற்கு மெஞ்சினேன், உனக்கு என்ன வேண்டும் கேள். எனது முன்னோர்கள் இந்த மாதிரி முக்தி அடையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன வழி என்று கேட்க பிரம்மன் கூறுகிறார், ஆகாயத்தில் விஷ்ணுவின் பாதத்தை வருடிக் கொண்டிருக்கும் கங்கை நீர் பூமிக்கு வர வேண்டும். அந்த பூமி நீர் இந்த இடத்தில் நிலத்தில் பாய்ந்து அது இவர்கள் ஆத்மாவின் மூலம் ஆத்மாவை பரிசுத்தப்பட்டு அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று பிரம்மா கூறுகிறார். அவ்வாறு பிரம்மனா, ஏன் அதற்கு தாமதம், அந்த கங்கையை இங்கு வரவழையுங்கள் என்று பிரம்மாவை நோக்கி கேட்க பிரம்மா கூறுகிறார், அது சக்தி எனக்கு இல்லை, அது சிவபெருமான் ஒருவராலேயே முடியும். ஆனால் நீ சிவனை நோக்கி கடும் தவம் புரிய வேண்டும். அவ்வாறு தவம் புரிந்தால் சிவன் மனமிறங்கி கங்கை பூமிக்கு நிச்சயமாக வரவழைப்பார் என்று பிரம்மா கூறி மறைந்து விடுகிறார்.